என்னங்க எப்போ பார்த்தாலும் அந்த போனையை நோண்டிகிட்டு இருக்கீங்களே, இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் என்ன நடக்கும்? நீ நடப்ப, நான் நடப்பேன், நம்ம மகன் நடப்பா. ஆமாம், இந்த வெடுப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. 3 நாளாக உங்கள் மக ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறா, சாப்பிட மாட்றா, என்னன்னு கிட்ட ஒன்றும் சொல்லவும் மாட்றா, கவலையாகவே இருக்கா. எனக்கு பயமாக இருக்குங்க. என்ன சொல்கிறியா? அந்த போனை விட்டால் தானே உங்களுக்கு எதுவும் தெரியும் இந்த வீட்டில் நடக்கிறது. சரி ஆரம்பிச்சிடாத, என்னான்னு சொல்லு. நீங்கள் போய் கேளுங்க உங்கள் மகிட்ட என்னான்னு. அம்மா, அப்பா உள்ளுக்கு வரலாமா? வாங்கப்பா. என்னம்மா, என்ன அம்மா என்னதும் சொல்கிறாங்க? நீ 3 நாளாக சரியாக சாப்பிட்லையா, பேச மாட்டியா? என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லைன்னா ஏம்மா இப்படி இருக்க போகிற? எதாக இருந்தாலும் சொல்லுமா. அப்பா இருக்கேன்ல. ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்னா நிச்சயம் ஏதோ ஒன்று இருக்குது, சொல்லுப்பா. அப்பா வந்து என் கூட படிக்கிற பையன் காலேஜில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா, லவ் பண்ணுறேன்னு. நான் எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் அது கேட்கவே மாட்டான். எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நேற்று பஸ் ஸ்டாப்பில் வந்து என்னை ப்ரொப்போஸே பண்ணிட்டான்ப்பா. நான் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல. எனக்கு பயமாக இருக்குப்பா. காலேஜுக்கு போகவே பயமாக இருக்குது. ஏமாத்தினால சொல்ல, இல்லைப்பா சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். அவன் போக்கு ஒரு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குப்பா. சரி பயப்படாத. அப்பா நாளைக்கு காலேஜுக்கு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்பா எதுவும் பிரச்சனை வந்தால் ஒன்றும் வராது. அப்பா பேசுகிற விதத்தில் பேசி எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறேன். சரியாட செல்லம், வா வந்து அப்பா கூட சேர்ந்து சாப்பிடு. மறுநாள் காலேஜில் இதோ அங்கே உட்காந்துருக்காரப்பா, அவர் தான். தம்பி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள். சொல்லுங்கள் அங்கிள். நீங்கள் யாமினி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களா, லவ் பண்ணுறேன்னு? அவளு தான் வேணான்றாளே, விட்டுருங்களப்பா. அங்கிள், நான் உண்மையிலேயே அவளை லவ் பண்ணுறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். சரி, அப்படியே இருந்தாலும் இப்போ படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிப்புலாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆன பிறகு அப்போ பார்ப்போம். அப்பயும் அதே மன நிலையில் இருந்தீங்களா, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? அங்கிள், ரொம்ப நன்றி.